வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். நாவாந்துறை மண்வெட்டு பகுதியில் நீண்ட காலமாக கஞ்சா கலந்த மாவா விற்பனையில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய போதை தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடமிருந்து 470 கிராம் கஞ்சா கலந்த மாவா மீட்கப்பட்டுள்ள நிலையில் அவரிடம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் மண்டைதீவு புதைகுழி விவகாரம் தொடர்பான அறிக்கையை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவிடம் நீதிமன்றம் கோரியுள்ளது. ஊர்காவற்றுறை நீதிவான் நீதிமன்றத்தில் குறைந்த புதைகுழி வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனை அடுத்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் கால அவகாசம் கோரியுள்ள நிலையில் குறைந்த வழக்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் 12ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மண்டைதீவு மனித புதைகுழி அகழ்விற்கு தேவையான வசதிகள் இல்லை என ஊர்காவற்றுறை போலீசார் நீதிமன்றத்திற்கு அறிவித்ததை அடுத்து வழக்கை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவுக்கு பாரப்படுத்த முன்னதாக நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. 1991ஆம் ஆண்டு தீவக பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட படை நடவடிக்கையின் போது சுட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் பொதுமக்கள் மண்டைதீவில் உள்ள சில இடங்களில் புதைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நினைவேந்தல்களை வைத்து தேர்தல் கணக்கு அரசியல் செய்யும் முன்னணியின் செயல் எப்போதும் நிறுத்தம் காணும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளார். அதில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தியாக தீபம் திலீபன் அண்ணனின் நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்க வந்த அமைச்சர் சந்திரசேகருக்கு அஞ்சலி செலுத்தும் உரிமையை தடுப்பது தமிழ் காங்கிரஸ் முன்னணியின் செயலெனில் அது அயோக்கியத்தனத்தின் உச்சமே ஆகும். யாரும் யாரையும் அஞ்சலிக்கலாம், அதுதான் மனித மாண்பு. திலீபன் அண்ணன் போராடிய காலத்தில் அவருக்கு எதிராக நின்ற பலர் இன்று நினைவேந்தல்களில் பங்கேற்கின்றனர். அவர்களை முன்னணியே தேர்தல் அரசியலுக்காக அருகில் நிறுத்திக் கொள்கின்றது. ஆனால் மற்றவர்களை அனுமதிக்க மறுப்பது எத்தகைய முரண்பாடு? ஒரு மாவீரனின் தியாகியின் நினைவேந்தலை வாக்கு கணக்கு பொருட்டு அரசியல் ஆக்கிரமிப்பு செய்வது ஒருபோதும் மன்னிக்க முடியாத குற்றமாகும். இது மனித மாண்புகளை மீறிய காட்டும் மிராண்டித்தனமே தவிர வேறில்லை என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண ராஜ்யத்தின் அடையாளமாக உள்ள மந்திரிமனையை இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் நேரில் சென்று பார்வையிட்டார். தமிழ் ராஜ்ய வரலாற்றில் மிக பிந்திய அடையாளமாக உள்ள மந்திரிமனை அழிந்து போனால் தமிழர் வரலாறும் அழைக்கப்படும் அபாயம் உள்ளதாக வருகை தந்த அதிகாரிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். ஜமுனா ஏரி, மந்திரிமனை, சங்கிலியன் முகப்பு என்பன யாழ்ப்பாண மண்ணின் தமிழர் வரலாற்றின் முக்கியத்துவம் மிக்க பகுதிகள் எனவும் அவற்றை தொடர்ந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினருடன் யாழ், கிளிநொச்சி மாவட்டங்களின் தொல்லியல் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் பந்துல ஜீவ புனர் நிர்மாண உத்தியோகத்தர் கபிலன், நல்லூர் யாழ்ப்பாண வலயத்தின் உத்தியோகத்தர் மணிமாறன், கனியவள அளவையியலாளர் அமர்நாத், யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் உறுப்பினர் வரதராஜன், பார்த்திபன் ஆகியோர் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சென்னையில் இருந்து செவ்வாய்க்கிழமை இரவு 160 பயணிகளுடன் பெங்களூர் சென்ற இண்டிகோ விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதனால் விமானத்தில் பயணித்த பயணிகள் கடும் அச்சமடைந்துள்ளனர். சென்னையில் இருந்து செவ்வாய்க்கிழமை இரவு 160 பயணிகளுடன் பெங்களூருக்கு சென்ற இண்டிகோ விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து விமானம் மீண்டும் சென்னை விமான நிலையத்திற்கு திரும்பி வந்து அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. விமான இயந்திர கோளாறை கண்டறிந்த விமானி எடுத்த துரித நடவடிக்கையால் ஏற்படவிருந்த ஆபத்து தடுக்கப்பட்டு 160 பயணிகளின் உயிர் பாதுகாக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பயணிகள் அனைவரும் மாற்று விமானம் மூலமாக பாதுகாப்பாக பெங்களூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சமீப காலமாக விமானத்தில் அடுத்தடுத்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவது பயணியரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
கடந்த ஜூன் மாதம் விபத்துக்குள்ளான ஏர் இந்திய விமானத்தில் உயிரிழந்த 4 பயணிகளின் குடும்பத்தினர் விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் மற்றும் விமான பாகங்கள் தயாரிப்பு நிறுவனமான ஹனிவெல் மீது அமெரிக்காவில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தவறான எரிபொருள் சுவிட்ச்கள் விபத்துக்கு காரணம் என்றும் விமானத்தின் வடிவமைப்பின் அபாயங்கள் குறித்து அறிந்திருந்தும் நிறுவனங்கள் எதுவும் செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டியது. அமெரிக்க விமான உற்பத்தியாளர் இந்த வழக்கு குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. அதற்கு பதிலாக அது இந்தியாவின் விமான விபத்து புலனாய்வு பணியகத்தின் விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணை அறிக்கையை சுட்டிக்காட்டியது. மேலும் லண்டன் கேட்விக் நோக்கி சென்ற ஏர் இந்திய போயிங் 787 ரக விமானம் அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்துக்கு உள்ளானது. இதில் பயணம் செய்த 260 பேர் உயிரிழந்தனர். விமானம் தரையிலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களுக்கு பின்னர் என்ஜின்களுக்கான எரிபொருள் துண்டிக்கப்பட்டதால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டது. பாகிஸ்தான் அணி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளுக்கு இடையில் நடைபெற்ற ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணி 41 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 146 ஓட்டங்களை எடுத்தது. அதன்படி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணி தனது 17.4 ஓவரில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 105 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்ததுடன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியினர் 41 ஓட்டங்களால் தோல்வியடைந்தனர். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.